ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அதில் டைம் அண்ட் ஒர்க் வந்து 2 டைப் முடிச்சிட்டோம். 3rd டைப்பில் பார்ட் 1 அப்லோட் பண்ணிட்டோம். இது பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்திலும் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி மட்டும் தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிறது 12 மணி நேரம், பியும் சியும் சேர்ந்து 3 மணி நேரத்தில் வேலை முடிக்கிறாங்க. ஏ ப்ளஸ் சி வந்து 6 மணி நேரத்தில் வேலை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏவையும் பி ப்ளஸ் சியும் ஆட் பண்ணிக்கிங்க. எப்போதுமே டைம் அண்ட் ஒர்க்கில் 1//ல தான் வந்து அவங்களோட எத்தனை நாள் வேலை பார்த்துறாங்களோ அதை போடுவோம். இங்கே மணி நேரத்தில் கொடுத்துருக்கனால 1/12 + 1 + 3. ஓகேவா? ஏவையும் பியும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, 1/12 + 1/3. 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 டேபிள்ஸில் 12 4 டைம்ஸ் வரும், 1 டைம் வரும். திருப்பி 4 டேபிள்ஸில் 4 வந்து 1 டைம்ஸ் வரும். ரெண்டுமே 1 ஆகிட்டு 3யும் 4யும் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 வந்துடும். அப்போ எல்சிஎம் வந்து 12. இப்போ பேஸ் வந்து ரெண்டுத்துக்குமே 12. ஓகேவா? 12 டேபிள்ஸில் 12 1 டைம் தான் வரும். அப்படின்னா மேலேயும் 1ஆல் பெருக்குங்க, 1 தான் வரும். ஓகேவா? 3 டேபிள்ஸில் 12 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்படின்னா மேலேயும் 4ஆல் பெருக்கிங்க, 4/12. இப்போ பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கிங்க. 1 + 4 = 5/12. இந்த 5/12 நீங்கள் மாற்ற வேணாம், அதை அப்படியே வச்சுக்கங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பி மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போனா வந்து இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் ஏ ப்ளஸ் சியை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? பி வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி இருக்கா? இப்படி மைனஸ் பண்ணணும்னு வச்சுங்க, இது வந்து -a - c ஆகும். இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இந்த ஏக்கு இந்த +a - a கேன்சல் ஆகும், +c - c கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பி மட்டும் தான் இருக்கும். அப்போனா வந்து இப்போ கிடச்ச ஆன்சரில் ஏ ப்ளஸ் சியை கழிக்கணும். ஓகேவா? 5/12 -1/6. இப்போ 12க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதை போட்டிருக்க பாருங்கள், சைடில் 2 டேபிள்ஸில் 6 3 டைம்ஸ் வரும். திருப்பி 3 வந்து 3 டேபிள்ஸில் 2 1 டைம்ஸ் வரும். 2 டேபிள்ஸில் 1 1 வந்துடும். சைடில் இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிங்க. 2 × 3 × 2 6 2s are 12 வந்துடும். ஓகேவா? இப்போ 5/12ம் 1/6க்கும் 12 பேஸ் அப்படி எடுத்திங்கன்னா 12 டேபிள்ஸ் 1 டைம்ஸ் வரும், மேலேயும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 6 டேபிள்ஸ் 12 2 டைம்ஸ் வரும், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 5 - 2 3 வந்துடும். ஓகேவா? 3/12. 3 டேபிள்ஸில் 12 வந்து 4 டைம்ஸ் வரும், 1/4 வரும். கடைசி என்ன பண்ணுவோம்? ஆன்சர் ரிவர்ஸ் எடுப்போமா? ரிவர்ஸ் எடுத்தால் 4 மணி நேரம். ஓகேவா? பி வந்து தனியே 4 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களும், பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களும், சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களும் முடிப்பர் எனில் அவர்கள் மூவரும் சேர்ந்து அவ்வேலை எத்தனை நாட்கள் முடிக்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க, பி ப்ளஸ் சி கொடுத்துட்டாங்க, சி ப்ளஸ் ஏ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இது அப்படியே மூணுத்தையுமே ஆட் பண்ணால் எப்படி வரும்? ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ. அந்த பக்கம் அதோட வேல்யூ வந்து எப்போதுமே என்ன சொல்ல கொடுத்தது 1/12 போடணும். 1/6 + 1/12 1/4. இப்போ பாருங்கள், 2 ஏ இருக்கா? அப்படின்னா 2a. 2 பி இருக்கா? 2b. 2 சி இருக்கா? 2c. ஓகேவா? அடுத்தது 2 காமனாக எடுத்துடலாம். மூணுத்துலேயுமே 2 இருக்கிறதுனால 2 காமனாக எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ மூவரும் சேர்ந்து வேலை செய்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். 2 of a + b. இந்த பக்கம் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுங்க. 6 12 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 12 வரும். இங்கே ஸ்டெப் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. 12 இப்போ 12 பேஸ் 6 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும். அப்போ மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 12 டேபிள்ஸில் 1 டைம்ஸ் வரும், மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 4 டேபிள்ஸில் 3 டைம்ஸ் வரும், மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. கீழே பேஸ் 12னா மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிங்க. 2 + 1 3, 3 + 3 6, 6/12 வரும். நமக்கு தேவை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் தான். அப்போனா இந்த 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? அந்த 2 அந்த பக்கம் வந்துடும். இப்போ 6/12 × 2. ஓகேவா? இது நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடில் 12 2 தாட்டி வரும். ஓகேவா? 2 2 4. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 1/4. கடைசியில் ஆன்சரை ரிவர்ஸ் எடுப்போம். ஓகேவா? ஆன்சரை கடைசியில் ரிவர்ஸ் எடுப்போமா? ரிவர்ஸ் எடுத்தால் 1/4 = 4 நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸியான சம் தான். நமக்கு எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், போட்டலாம் அப்படியே. ஓகேவா? வாங்க தேர்ட் சம் பார்ப்போம். எக்ஸ் ஒய் இசட் தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம் 4 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கினர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வர்? ஓகேவா? போன சம் பார்த்தோமே அதிலே தான். அதில் ஏபிசின்னு இருக்குது. அதில் வந்து அதே மெத்தட் தான். அதில் வந்து ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏன்னு கொடுத்தாங்க. இதில் டேரெக்டாக ஏபிசி மூணுமே அதுமாரி கொடுத்தாங்க, எக்ஸ் ஒய் இசட்னு. ஓகேவா? நம்பர் மட்டும் தான் மாறி இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் = 1/6/1/4 1/12. அப்படியே அதுக்கு எல்சிஎம் எடுங்க. 2 டேபிள்ஸில் 6 3 டைம்ஸ் வரும், 4 2 டைம்ஸ் வரும், 12 6 டைம்ஸ் வரும். திருப்பி 2 டேபிள்ஸில் 3 அப்படியே தான் இருக்கும். 2 1 டைம்ஸ் வரும், 6 3 டைம்ஸ் வரும். திருப்பி 3 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா 1 1 1 கடைசியில் வந்துடும். எப்போதுமே எல்சிஎம் கடைசியில் 1 1 1 வர வழி செய்யணும். ஓகேவா? சைடில் இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க. 2 × 2 × 3 12 வந்துடும். ஓகேவா? இப்போ பேஸ் வந்து 12.
அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும், மேலே 2. இதில் 3 டைம்ஸ் வரும், மேலே 3. 4 டேபிள்ஸில் 12 டேபிள்ஸாக 1 டைம் வரும், அதனால் மேலேயும் 1 மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 6/2 வரும், 6/12 வரும். 6 டேபிள்ஸில் 12 2 டைம்ஸ் வரும், 1/2 வரும். ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிப்பாங்க. x + y + z. ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் எல்சிஎம் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் போட்டலாம். அடுத்து 4வது கணக்கு பார்ப்போம். ஏ, பி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 5 நாட்கள் முடிப்பர். ஏ மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 7/1/2 நாட்களும் ஏ ஆனவர் தனியே 15 நாட்கள் முடிப்பர் எனில் பி + சி ஆகியோர் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது வந்து எடுத்து எழுதிங்க. பி + சி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ + பி + சி வந்து 5 நாளில் முடிச்சிருவாங்க. ஏ + சி இருக்குது, ஏ வந்து 15 நாளில் முடிப்பாங்க. இதுலேருந்து பி + சி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள், ஏ + பி + சியில் ஏவை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு பி + சி கிடச்சிருமா? நல்லா பார்த்துங்க. ஏ + பி + சி மைனஸ் ஏன்னு போட்டிங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். பி + சி கிடச்சிருமா? அப்போனா ஏ + பி + ஓட வேல்யூ 1/5, ஏவோட வேல்யூ 1/15. ஓகேவா? இதை டேரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு பி + சி வந்து கிடச்சிரும். ஓகேவா? பி + சி தான். இப்போ 15 5 15க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் ஒரு தாட்டி வரும், இது 3 தாட்டி வரும். திருப்பி 3ஆம் வாய்ப்பாடில் பண்ணிங்கன்னா ஒரு தாட்டி வரும். 5 3 15. ஓகேவா? 15 தான் இப்போ காமன். 5ஆம் வாய்ப்பாடில் 15 3 தாட்டி வரும். அப்படின்னா மேலே 3ஆல் பெருக்கிக்கிங்க. 15ஆம் வாய்ப்பாடில் ஒரு தாட்டி ஒரு 15, அப்படின்னா மேலேயும் ஒரு தாட்டி பெருக்கிங்க. ஓகேவா? 3/15 - 1/15 ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்கிறனால மேலே டேரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். 2/15. ஓகேவா? கடைசியில் என்ன பண்ணணும்? ஆன்சரை ரிவர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? அப்படின்னா 15/2 வரும். கடைசியில் ஆன்சர் ரிவர்ஸ் எடுக்கிறத மறந்துடாதீங்க. ஆப்ஷனில் இதே ஆன்சர் கூட கொடுப்பாங்க சில நேரத்தில். நீங்கள் தப்பாக மார்க் பண்ணக்கூடாது. எப்போதுமே டைம் அண்ட் ஒர்க்கில் ஆன்சரை ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ 15/2 மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. 2 7ஆம் வாய்ப்பாடில் 14 தாட்டி வருமா? இது வந்து 7 தாட்டி வருமா? 14 2 7 14 வரும். அதோட ஒன்று கூட்டினா 15 வந்துடும். அதான் மிக்சர் ஃப்ராக்ஷனில் போட்டிருக்கேன். ஓகேவா? 7/1/2. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் மாற்றிக்க வேண்டியதான். ஒரு வேளை 15/2 இருக்கலாம், இல்லை 7/1/2 தான் நீங்கள் மாற்றி போட்டுக்கணும். அவ்வளோதான். அதுக்காக தான் இதை போட்டு காமிச்சேன். இவ்வளோதான் 4th சம். வாங்க 5th சம் பார்ப்போம். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாட்களும், பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களும், சியும் ஏவும் சேர்ந்து 18 நாட்களும் முடிப்பரெனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் இருக்கும்? செகண்ட் சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஏ + பி + சி, பி + சி, சி + ஏ மூணுத்தையும் ஆட் பண்ணி 2 டைம்ஸ் ஆஃப் ஏ + பி + சின்னு வரும். அதுக்கப்புறம் 3க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது பாருங்கள், 90 வருது. 10 டேபிள்ஸில் 90 வந்து 9 டைம்ஸ். ஓகேவா? நான் இங்கே தெளிவாக தான் போட்டிருக்கேன் எல்சிஎம். ஓகேவா? நீங்கள் அதை பார்த்தீங்கனால அதை பார்த்து போட்டு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வருதோ அதை கீழே போடணும். ஓகேவா? கடைசியில் 1,1,1 வர வழி நம்ம செய்யணும். 10 டேபிள்ஸ் 9 டைம்ஸ் வரும், மேலே 9ஆல் பெருக்கிங்க. 15 டேபிள்ஸில் 6 டைம்ஸ் வரும், 15 6R வரும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. 15 6R போட்டிங்கன்னா 90 வரும். ஓகேவா? 18 டேபிளில் பார்த்தீங்கன்னா 8 40 1 5 அதோட 3 பண்ணால் 90 வருதா? இப்போ இதில் 5 டைம்ஸ் வருது, இதில் 6 டைம்ஸ் வருது. அப்படியே மேலே 6ஆல் பெருக்கிங்க, 5ஆல் பெருக்கிங்க, இது 9ஆல் பெருக்கிங்க. 9 6 5 கூட்டினா 20 வரும். 20/90 இருக்குது. நமக்கு தேவை ஏ + பி + சி மட்டும்தான். அப்படின்னா இந்த 2 என்ன வரும்? இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த 2 இங்கே வந்துடும். 20/90 × 2 ஆகிடும். ஓகேவா? இந்த 0க்கு இந்த 0 போயிட்டு, இந்த 2க்கு இந்த 2 போயிட்டு. ஓகேவா? இப்படி வேணாலும் அடிச்சிங்க, இல்லை நான் அப்படி அடித்த மாதிரி அடித்தாலும் அடிச்சிங்க. ஓகேவா? எப்படியாவது கேன்சல் பண்ணும். கடைசியில் ஆன்சர் வந்து 1/9 வரும். அது ரிவர்ஸ் எடுத்திங்கன்னா 9 days வரும். ஏ + பி + சி 9 நாட்கள் முடிப்பாங்கன்னு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மு. நெக்ஸ்ட் 6ஆவது சம் பார்ப்போம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களும், பி மற்றும் சி ஆகியோர் அதே 15 நாட்களும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதே 20 நாட்கள் முடிப்பர் எனில் பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ + பி கொடுத்துட்டாங்க, பி + சி கொடுத்துட்டாங்க, ஏ + சி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நீங்கள் ஏ + பி + சி இப்போ போன சம்மில் பார்த்தோம்ல அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் ஏ + பி + சி உங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரஃப் ஷீட் எடுத்து போட்டு பாருங்கள். அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் மேக்ஸ் வரும். ஓகேவா? இப்போ ஏ + பி எல்சிஎம் எடுத்தால் 60 வருது. இப்போ பேஸ் 60னா 12 டேபிள்ஸில் 5 டைம்ஸ் வரும், மேலே 5ஆல் பெருக்கிங்க. இதில் 4 டைம்ஸ் வரும், மேலே 4ஆல் பெருக்கிங்க. இது 3 டைம்ஸ் வரும், மேலே 7ஆல் பெருக்கிங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வரும். 12 டேபிள்ஸில் 65 டைம்ஸ் வரும். இந்த 2 இந்த பக்கம் தான் 10 வந்துடும். ஓகேவா? இப்போ ஏ + பி + சியோட 10. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இப்போ வந்து ஏ + பி + சியை வந்து எதில் கழிச்சா நமக்கு வந்து பி கிடைக்கும்? ஏ + சியில் கழிச்சா தான் நமக்கு பி கிடைக்கும். இதோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஏ + பி + சியை ஏ + சியில் கழிச்சா தான் உங்களுக்கு வந்து பி கிடைக்கும். இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆகிடும், இந்த சிக்கு இந்த சி கேன்சல் ஆகிடும். அப்படின்னா ஆன்சர் வந்து பி கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஏ + பி + சியோட வேல்யூ 1/10, இதோட வேல்யூ 1/20. அதுக்கு எல்சிஎம் எடுங்க. 20 பேஸு 10 டேபிள்ஸில் 2 டைம்ஸ் வரும், மேலே 2ஆல் பெருக்குங்க. இங்கே 20 1 டைம் வரும், மேலே 1ஆல் பெருக்கிங்க. 1/20. அப்படின்னா பி வந்து 20 நாட்கள் முடிப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இதில் 6 சம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது டைப் 3ல் பார்ட் 3 பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.